புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதி கடற்கரையில் ஹோவர் கிராஃப்ட் படகு நிறுத்தப்பட்டதற்கு அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கப்பல் தளம் கட்டப்பட்டு வருகிறது. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கும் என கூறும் இப்பகுதி மீனவர்கள் கப்பல் தளம் கட்டுவதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான ஓவர் கிராஃப்ட் படகு கடற்கரையில் நேற்று நிறுத்தப்பட்டது. இதனை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் அங்கு வந்து படகை கடலுக்குள் கொண்டு செல்ல வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2 மணி நேரம் நடைபெற்ற போராட்டத்திற்கு பின்னர் ஹோவர் கிராஃப்ட் படகு திரும்ப கடலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனை அடுத்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். கடலோர காவல் படையினுடைய இந்த ரோவர் கிராஃப்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த கப்பல் இன்றைக்கு வீராம்பட்டினம் கரைப்பகுதியில் நிறுத்தி வைத்ததை பார்த்து மக்கள் கொந்தளித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் ஒரு 3 மணி நேரம் அதை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி அதன் விளைவாக அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். இதுபோன்ற மக்களை ஆத்திரமூட்டுகின்ற, எரிச்சல் அடைய வைக்கின்ற, போராட்டத்தை தூண்டுகின்ற செயல்களை கடலோர காவல்படை செய்வதை புதுவை அரசு அனுமதிக்கக்கூடாது. எங்களுக்கு கோஸ்ட்கார்டு வேண்டியதில்லை. எங்களுக்கு நாங்கள் வாழவும் முடியாது. இங்கே கோஸ்ட்கார்டு வந்தால் நாங்கள் ஹைவே இருக்கும் பெண்களுக்கு ஆபத்து. அவங்க நாங்கள் ஒழுங்கினிக்கு போனாலும் சரி, நாங்கள் சும்மா போனாலும் சரி, எங்கள் ஆம்பளைங்க தொழில் பண்ணவருக்குள்ள யாருன்னா தப்பி தேவி வந்துட்டாங்க, எடுக்க வந்துட்டா அவங்க வழிமுறை செய்வாங்க. அவங்க அதுதான் உண்மை. எங்களுக்கு கோஸ்ட்கார்டு வேண்டியதில்லை. எங்களுக்கு கோஸ்ட்கார்டு வேண்டியதில்லை.